அவன் நல்லா இருக்கானே, நல்லா தானே சம்பாதிக்கிறான், நல்லா தானே வசதிகளோடு இருக்காங்க, அது இறைவன் பார்த்து கொள்ளட்டும். அவங்களுக்கான தீர்ப்பு இறைவனிடம் உண்டு. உங்களோடத நீங்க பாருங்க. அவங்க நல்லதும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அந்த நல்லது அவங்கள பாதுகாக்கவும் செய்யும். அந்த கெட்டதற்கான கூலி அதுவும் அவங்களுக்கு உண்டு. 2 தன்மையிலையும் மனிதர்கள் மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். நன்மையின் பக்கம் சாய்ந்து விடுங்கள். அவ்வளவுதான் இறைவனுடைய வழி. நன்மையை மட்டுமே உங்களுடைய அடிப்படை வாழ்க்கையின் அடிப்படையாக கொள்ளுங்கள். நன்மை என்பது உணர்வோடு இருக்கிறது தான். உங்களுடைய வேலை